மக்களே வணக்கம். நேத்து டெல்லியில நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல திரு நரேந்திர மோடி, பாரதம் பிரதமர், அவர் முன்னாடி என்ன பண்ணாரு, தமிழ்நாடோட சிஎம் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு 4, 5 பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு. அது பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆயி போச்சு மக்களே எனக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமா திகழும் தமிழ்நாடாம், தனது உறுதித்தன்மையும் தொடர் வளர்ச்சியும் வெளிப்படுத்தி வருகிறதாம். கேட்கும்போது சிரிப்பா இல்ல உங்களுக்கு? பெண்களோட கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான கருவிகளாக திகழ்கின்றன தமிழ்நாட்டில். இந்தியாவிலே உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர். தட்ஸ் மீன் கால்டு எம்பவர்மெண்ட், விமென்ஸ் எம்பவர்மெண்ட். நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களில் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. என்னது? தமிழ்நாடு, இந்தியாவிலே. அண்ணா விஜய் அவர்களே, உங்க வாயால ஒரு மாசம் நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிறீங்க தெரியுமா? இதுல இருந்து அட்லீஸ்ட் உங்களோட அண்டப்புழு, ஆகாசப்புழு, நீங்க மேடை ஏறி பேசுனீங்க இல்லையா தமிழ்நாட்டை பத்தி, இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பேசுனீங்கல்ல பாரத பிரதமர் முன்னாடி, இது நீங்க வந்த ஒரு மாசத்துல நடக்கல விஜய் அவர்களே. கடந்த 75 வருஷமா அதிமுக, திமுக 2 கட்சிகளும் போராடி தமிழ்நாட்டுக்காக எடுத்த முன்னெடுப்பு, அவங்களோட முயற்சி, இன்னைக்கு வெற்றியை போய் நீங்க பேசிட்டு வந்திருக்கீங்க. தட் மீன் ஆல் த சக்சஸ், ஆல் த கிரெடிட் கோஸ் டு திஸ் டூ திராவிடன் பார்ட்டி. அனாவசியமா ஒரு ஸ்டேஜ்ல ஏறி கல்வியை பத்தி தப்பா பேசுறீங்க, பள்ளிக்கூடத்தை பத்தி தப்பா பேசுறீங்க, பெண்கள் பாதுகாப்பை பத்தி தப்பா பேசுனீங்க, திமுகவை பத்தி தப்பா பேசுனீங்க, தூர சக்தி, தீய சக்தி, நீங்க ஏதோ தூய சக்தி. ஒரு மாசத்துல நீங்க ஆண்டு கிழிச்சு எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா? உங்களோட பொய்க்கு நிச்சயமா மக்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விரைவில் ஒரு முடிவு கட்டுவாங்க.